Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 941 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஷிமட்சுகி யாசோ இறந்து போயிட்டாரு. ஆனா அவரை பார்த்து சுத்தி இருக்க அவரோட மக்கள் எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நிலைமை அப்படி சிரிப்பை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே புடிங்கிட்டானுங்க. அவங்க இப்ப எந்த அளவுக்கு சிரிச்சுட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் விடாம எல்லாரோட கண்ணுலயும் தாரத்தாரையா கண்ணீர் ஊத்திட்டு இருக்குது. ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதுக்கே இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க. அவரோட பொண்ணு அப்பா இறந்ததை கண்ணு முன்னாடி பார்த்திருக்கா. அவளுக்கு எப்படி இருக்கும்? ஜோரோக்கே அப்புறம் தான் புரியுது அந்த ஆர்டிபிஷியல் டெவில் ஃப்ரூட் அவன் நினைச்சதை விட பயங்கரமான ஸ்மைல் ஃப்ரூட்டா இருக்குதுன்னு. நம்ம ஆளுகளுக்கெல்லாம் அவனோட ஹிஸ்டரி தெரியாதுல்ல. சோ டொனையாசோன்னு அடிச்சு புரண்டு ஓடி வர்றாங்க. மக்கள்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க, இவங்க மட்டும் ஏன் லேட்டா வந்தாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அந்த காட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க சமாளிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அதனால இவங்களுக்கு லேட் ஆயிருச்சு. இவங்க மட்டும் டைமுக்கு வந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா அவனை காப்பாத்தி இருப்பாங்க. காஞ்சிரோ எல்லாம் பார்த்துட்டு ஐயோ நான் எப்படி இவரை கண்டுபிடிக்காம இருந்தேன், இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே மண்டி போட்டு கதறி கதறி அழுவான். ஷினோபுவாலெல்லாம் தாங்க முடியல. அப்படி அவங்க வந்து பார்க்கும்போது அங்க ஊர் மக்கள் எல்லாம் விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்களா. இவங்களுக்கு தெரியாதுல்ல அந்த ஸ்மைல் ஃப்ரூட்டால அவங்களுக்கு பஞ்சாயத்து ஆயிருக்குன்னு. கொய்யால அவன் செத்து போயிட்டான், அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்களா? அந்த அளவுக்கு மோசமான கிராமமா இவங்க. எபிசு மக்களுக்கு அவனை ரொம்பவும் பிடிக்கும், அவனை எபிசு மக்களுக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இதுக்காக இந்த டைம்ல இப்படி சிரிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு அவங்களுக்குன்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம். இது எல்லாத்தையுமே லைவா கைடோ பார்த்துட்டு இந்த ஒரோச்சியோட விளையாட்டுக்கு அளவே இல்லாம குயினோட ஆளுங்கலாம் அந்த எபிசு டவுன் மக்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு இவங்க சிரிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி வேலையை பார்த்தது யாரு? அந்த ஒரோச்சி தானே. ரொம்ப மோசமானவன் பான்னு இவனே சொல்லுவானா பாருங்க. அப்ப அவன் எவ்வளவு கேடு கட்டவனா இருப்பான்னு நம்ம தாத்தாக்கு தான் ரொம்பவுமே ஃபீலிங் ஆயிரும். ஏன்னா அவெல்லாம் எப்பவோ செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. பட் இப்போ இவ்வளவு நாளா உயிரோட இருந்து இப்பதான் இவரோட கண்ணுக்கு முன்னாடி இறந்திருக்கான். அவரால் நம்பவே முடியல. எனிமீஸ்க்கு எல்லா பிளானும் தெரிஞ்சதுனால யாசுயா அவரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி பிளானை காப்பாத்தி இருக்காரு. இதுக்கு என்ன பண்ண முடியும்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவாங்க. அப்போ லூஃபி செம்ம கோவத்துல பார்த்துட்டு இவர் பண்ணதுக்கு ரீசன் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல யாருமே இவர் செத்ததை பார்த்து சிரிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லாமா. ஏன்னா லூஃபிக்குமே அந்த டவுன் மக்கள் பார்த்து சிரிக்கிறத பார்க்கும்போது லைட்டா கடுப்பாகுது. லைட்டா இல்ல, கொஞ்சம் ஹெவியாவே கடுப்பாகுது. நல்ல வேலை தாத்தாக்கு மேட்டர்னு தெரியும். அது அந்த ஸ்மைல் ஃப்ரூட்டால சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல எங்க பாத்தீங்கன்னாலும் சரி, அங்க ஒரு சில பீப்புள் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ செருப்பால அடிச்சாலும் சிரிப்பாங்க, காரிட்டு துப்புனாலும் சிரிப்பாங்க. எல்லாம் அந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு பண்ண வேலை பாரு. அஷிரா டோஜி கிண்ணுகிட்டையும் டாக்ஸ்டோமுகிட்டையும் ஏண்டா உங்களுக்கு அந்த டெவில் ஃப்ரூட்டை பத்தி தெரியுமான்னு கேட்பான். அவனுங்க ஷாக் ஆயிடுவானுங்க. அப்ப இந்த எடுபட்ட மூதேவிக்கும் தெரியுமான்னு. இங்க மக்கள்லாம் சிரிச்சுட்டு இருக்கதை பார்த்து நம்மளுக்கு கடுப்பானாங்கல்ல. நல்ல வேலை ஷினோபு அங்க இருந்தா அவன் நம்ம ஆளுகிட்ட கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொல்லுவா. ஆக்சுவலா இது ஆல்ரெடி அவ சொல்லி இருக்கணும், ஆனா சொல்லாம விட்டுட்டா. எபிசு மக்களுக்கு எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். சொல்ல போனா அது ஒரு மாஸ்க் மாதிரி. அவங்களால அதை கலட்டவே முடியாது. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி மாஸ்க்னு சொல்றா. மத்தபடி அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டானுங்க. அதான் உண்மை. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி கைடோவும் ஒரோச்சியும் அந்த ஆர்டிபிஷியல் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணானுங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இவனுங்க ஆயுதம் செஞ்சு அங்க அனுப்புவானுங்க. அங்க இருந்து அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இவனுக்கு வரும். இப்ப புரியுதா எப்படி பிசினஸ் நடக்குதுன்னு? இந்த ஃபேக்டரி அது இதுன்னு கைடோ ரன் பண்றது எல்லாமே வெப்பன்ஸ். அதை அவன் டோஃப்ளமிங்கோக்கு அனுப்பி அங்க இருந்து அவன் மத்த கண்ட்ரிக்கு அதை மாத்தி விடுறான். அதாவது அடிச்சுக்கிட்டு சாகட்டும்னு. அதே நேரம் அவனே டெவில் ஃப்ரூட்டை செஞ்சு இவங்கிட்ட வித்துறதுனால நல்லா பெரிய ஆளாயிட்டான்னு வைங்க. எது ஸ்மைல் ஃப்ரூட்டான்னு கேட்டோன்னே நம்மளுக்கு தூக்கி வாரி போடும். இப்போ நார்மலா ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? கடல் அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களால ஸ்விம் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு பதிலா அந்த அனிமல்ஸோட எபிலிட்டி எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு இவங்க பயங்கர கொடூரமா மாறுவாங்க. அதைத்தான் நம்ம பயிலுக்கு தான் வளைச்சு வச்சு செஞ்சு அழிச்சு தோசை ஆகிட்டு வந்துட்டானுங்களே. அந்த சம்பவத்தெல்லாம் இப்பதான் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே டன்னா இறக்கி வச்சிருக்காங்க. கைடோவோட பிளானே உன்னோட சபார்டினேட்ஸ் எல்லாருமே அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது என்ன சொன்னாலும் அதை கேட்டு பண்ற ஒரு பீஸ்டா இருக்கணும். அவ்வளவுதான். அப்பதான் அவனால வேர்ல்ட்லயே கிரேட்டஸ்ட் பைரட் குரூப்பா மாற முடியும். ஆனா அதுல ஒரு பஞ்சாயத்தும் இருக்குது. என்னன்னா அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க எல்லாத்துக்குமே அந்த எபிலிட்டி கிடைக்காது. ஒரு 10% பீப்புளுக்கு மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் சாப்பிடுறாங்கன்னா அதுல ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த பவர் கிடைக்கும். அதாவது அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர். மத்தவனுங்க எல்லாருமே பஞ்சாயத்தை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுவானுங்க. இதுல கொடுமை என்னன்னா அவனுங்களால மறுபடியும் ஸ்விம் பண்ண முடியாது. எல்லாம் அந்த டிஃபெக்டிவ் கெமிக்கல்ஸோட சைடு எஃபெக்ட் தான். அது என்ன சைடு எஃபெக்ட்னா இப்ப நீங்க லைவா பார்த்துட்டு இருந்தீங்களே அந்த சைடு எஃபெக்ட். அதாவது அவங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, தொண்டை அடைச்சாலும் சரி, மண்டையை உடைச்சாலும் சரி, அவங்களால சிரிக்க மட்டும்தான் முடியுமே தவிர மத்த எந்த ஃபீலிங்ஸையுமே வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இங்க நம்மளுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அந்த சீசர் இந்த ஸ்மைல் ஃப்ரூட்டை ரெடி பண்றதுக்கு கீ எலிமெண்டா சேடை தான் யூஸ் பண்ணான். அதனால தான் அதோட சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி இருந்திருக்கு. கைடோ எப்பவுமே அவனோட சபார்டினேட்ஸோட சேஃப்டியை பத்தி எல்லாம் கவலைப்படவே மாட்டான். அவனுக்கு தேவை ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸ் மட்டும்தான். அதுக்காக கிடைக்கிறவங்க எல்லாத்திட்டையும் கொடுத்து திங்க வச்சிட்டான்னு வைங்க. இந்த அனிமல் கிங்டம்ல இருக்க பைரட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3
கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட் கிடைக்காம அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்கல்ல அவனுங்க வந்து வெயிட்டர்ஸ். அதே நேரம் 10ல ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்குமே அந்த பவர் அவனுல பாத்தீங்கன்னா கிஃப்டர்ஸ். நம்ம லூஃபி கூட சண்டை போடும்போது கூட வெயிட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அனுப்புங்க, கிஃப்டர்ஸ் அடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு குரூப் அனுப்பி விட்டால அது இந்த கேட்டகரிஸ் தான். அதே நேரம் அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவனுக்கு அந்த எபிலிட்டியே சுத்தமா கிடைச்சிருக்காது. ஆனா சைடு எஃபெக்ட்ல இழிச்சிட்டு இருப்பானுங்க. அவனுங்க தான் பிளஷர்ஸ். இவனுங்களுமே உடோன்ல இருக்கானுங்க. குயினோட டான்ஸை பார்த்து லூசு மாதிரி என்ஜாய் பண்ணி ஆஹா ஓஹோன்னு சிரிச்சிட்டு இருந்தானுங்களே அவனுங்க தான். அதான பார்த்தேன் என்னடா அந்த அணுகுண்டு ஆடுறாங்கிற பேர்ல உருண்டுட்டு இருக்கான், அதுக்கு போய் இவ்வளவு சேர பண்ணி கத்திட்டு இருக்காங்களேன்னு. அவனுங்க அழுதுகிட்டே பார்த்தாலும் அது சிரிச்சுக்கிட்டே தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலா டிஃபெக்ட் ஆகி எந்த எக்ஸ்பிரஷனுமே கொடுக்க முடியாம சிரிக்க மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தவன தான் அதோட பேரை ஸ்மைல்னு வச்சிட்டானுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த 3 பேரு. 2 பேரை பொல காட்டு காட்டியாச்சு, நீ ஒருத்தன் பெண்டிங். இப்பதான் நம்மளுக்கே தெளிவா புரியுது அந்த ஸ்மைலுங்கிற பேரு எங்க இருந்து வந்துச்சுன்னு. நம்ம அன்னைக்கே யோசிச்சான் என்னடா ஆர்டிபிஷியலா செய்யற நேமுக்கு வந்து ஸ்மைலு அது இதுன்னு பேர் வைக்கிறானுங்களே, வேற நல்ல பேர் எதுவும் கிடைக்கலையான்னு. மொத்தத்துல இவங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருக்கான். இதெல்லாம் ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ இன்னும் கதையை சொல்லி முடிக்கல. வாய மூடு, இங்கதான் பஞ்சாயத்தே ஆரம்பிச்சதும்பா. என்னடான்னு பார்த்தா அந்த உரோச்சி கிறுக்கு பையன் இருக்கான்ல அந்த டெவில் ஃப்ரூட்டை ஒரு டைம் அவனுக்கு கடிச்சு சாப்பிட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் அதை சாப்பிடாம அப்படியே விட்டுருவானுங்க. ஏன்னா ஒரு கடியிலேயே பவர்ஸ் கிடைச்சிரும், இல்லைன்னா கிடைக்காம போயிடும். ஆனா ஒரிஜினல் டெவில் ஃப்ரூட்ல நீங்க ஒரு டைம் அதை கடிச்சு சாப்பிட்டீங்கனாலே போதும், அதுக்கப்புறம் முழு பழமும் திங்கணும்னு அவசியம் இல்லை. பவர் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் அந்த டெவில் ஃப்ரூட் வந்து வேஸ்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பைட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அந்த பவர் போகும். ஆனா இந்த டெவில் ஃப்ரூட்ல அப்படி இல்ல. தின்னு முடிச்சுட்டு மிச்சம் மீதி போட்டிருக்காங்கல்ல அதுலயுமே அந்த சைடு எஃபெக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ இந்த உரோச்சி ஏடுபட்ட பையன் என்ன பண்ணிட்டான், அந்த மிச்சம் மீதி கிடைக்கிற பழம் எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு போய் இந்த டவுனுக்கு வெளியில இருக்காங்களே மக்கள், அதான் பசியிலையும் பஞ்சத்திலையும் வாடிட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். எதுக்குன்னா பிளஷர்ஸை உருவாக்குறதுக்காக. அங்க இருக்க மக்கள்களே பாவம் பசியில வாடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த பழசோட பழசா வச்சு இந்த பழத்தையும் தள்ளி விட்டதுனால அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடேங்கப்பா இவ்வளவு ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் நமக்கா, அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது, ஒரே ஒரு கடி தான் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சவங்க தான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன கொடுமை தெரியுமா, அவங்களே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஃப்ரூட்ல பஞ்சாயத்து இருக்குதுன்னு. ஆனா அவங்க அதை சாப்பிடறத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா பயங்கரமான பசி, விட்டா மண்ணு எடுத்து தின்றுவாங்க அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன சைடு எஃபெக்டா இருந்தா என்ன, சாப்பாடு கிடைச்சா போதுமேன்னு சொல்லி அதை கிடைக்கும் போதெல்லாம் மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷினோபு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லுவா. அங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அம்மாளுங்க இதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஆல்ரெடி கைடோவோட மண்டைய பொலந்தே தீனுன்னு செம்ம கடுப்புல இருந்தாங்க. இப்ப இந்த விஷயம்லாம் வேற தெரிஞ்சு போச்சுல்ல, இதுக்கப்புறம் செருப்பை எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் வச்சு அடிக்க போறாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.